ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதனால் நான் எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்கான ஒரு இது பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் இது பண்ணணும். அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம யாரையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாத்துல விஷயத்துலையுமே நம்ம மற்றவங்கள நம்ம ஏற்றுக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் இது பண்ணணுமே தவிர, நீங்கள் எல்லா விஷயத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இல்லை. அதுக்கு இதுக்குன்னு நம்மள ஒரு சில விஷயங்களில் மாற்றிக்கிறதுக்கான டைம் நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னோன்னா, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அதையெல்லாம் நினச்சி எல்லாத்துக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்குது, சரியாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி அதையெல்லாம் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்துறதுக்கான ஒரு சில விஷயங்கள் நம்மளே ஒரு ஒரு மனசுக்குள்ளே ஒரு இதை இது பண்ணிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக அமையறதுக்கான காரணத்தை நம்ம தான் சரியாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கிற விஷயத்த கிடைக்கிற மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு அதை தாண்டி எதுவும் சரியான ஒரு இது கிடையாது அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. ஆனால் அதை தாண்டி நம்மளுக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்கிறதுக்கான ஒரு இதை நம்ம ஏற்படுத்திக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். ஏன்னா ஒருத்தரை சரியாக புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம யாரையும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தப்படுத்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்போதுமே மற்றவங்க நமக்காக இது பண்ணுறாங்களா, இது செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் என்றத ஒரு சில விஷயத்தில் யோசிக்காமல் முடிவெடுத்துடுறீங்க. அதையெல்லாம் நம்ம யோசித்து தான் இந்த இந்த ஒரு சூழ்நிலையில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கிறோம். ஏன்னா எப்போதுமே மற்றவங்க நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு இதை கற்றுக் கொடுக்குறாங்கங்கிறதுக்கு நம்ம தான் எல்லா விஷயமும் சரியாக இருக்கா, சரியாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை தாண்டி நம்ம யாரையும் இந்த விஷயத்துக்காகவும் இது பண்ண போகிறதில்ல அப்படின்னோடனே, கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்கள. ஆனால் அதெல்லாம் நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம ஓவர் கம் பண்ணி ஒரு சில விஷயங்கள வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறோமா அப்படிங்கிறத நம்ம தான் இது பண்ணணும். உங்களுக்கு தேவையில்லாததாக இருக்குது. ஆனால் அந்த தேவையில்லாத விஷயங்கள நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், அதெல்லாம் நம்ம செஞ்சிடலாமா, இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயமா, தேவையில்லாததா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும், பண்ணிக்கணுமே தவிர நாங்கள் எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, சரி சரி விட்டுங்க, அதெல்லாம் பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கே அவங்கள பற்றியான ஒரு இதுங்கிறது யோசிக்காமல் இருக்கிறப்போ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் சரியாக இருக்காது, சரியாக இல்லாத விஷயங்களை நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் அதெல்லாம் இதுக்கப்புறம் இந்தந்த விஷயங்களில் நீங்களே ஒரு சில விஷயத்த யோசிக்கிறீங்க, யோசிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத விஷயமா இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடுங்க, விட்டுட்டு வேலையை பாருங்கள். போக போக எல்லாம் சரியாயிடும். அது சரியாகிற விஷயங்களை நம்ம சரியாகிக்கிறதுக்கு பார்ப்போம். அதை தாண்டி நீங்கள் எதுவும் எந்த விஷயத்துலையும் அவங்கக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களா. நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் நமக்கு